இன்னொருத்தவங்க ஒரு நடிகை, அவங்க அந்த நடிகை வச்சுதான் அந்த சர்ச்சையே. இப்ப அவங்க என்ன ஆக போறாங்க? புரட்சி தலைவி 2.0 ஆக போறாங்க. ஏன்னா தேவையில்லாம அடிக்கடி அரசியல் தலைவர்கள் அந்த நடிகை பற்றிய பேச்சுக்கள். இதற்கு முன்னால் நயினார் நாகேந்திரன் பேசினாரு, அதற்கு முன்னால் பிரபல நடிகர் மன்சூர் அலிகான் பேசினாரு அதே நடிகை பத்தி. இன்றைக்கு அதே நடிகை பத்தி முன்னாள் துணை முதலமைச்சரும் கருணாநிதியுடைய பேரனும் இளைய கலைஞருமான சின்னவர் உதயநிதியும் அந்த நடிகை பத்தி இப்படி இரட்டை அர்த்தங்கள்ல பேசி இருக்கிறதுங்கிறது அந்த நடிகையை புரட்சி தலைவி 2.0 மாற்ற போறாங்கன்னு தெரியல. எதற்காக குறிப்பிட்ட அந்த த்ரிஷா என்ற நடிகை பத்தி எதற்காக பேசணும்? அவர் என்ன, காவேரி பிரச்சனைக்கும் த்ரிஷாவுக்கு என்ன சம்பந்தம்? மேட்டூர் அணையிலிருந்து தண்ணியை திறந்து விடாம தடுத்து நிப்பாட்டிருக்காங்களா? இல்ல அவங்க வாட்டார் நாகராஜோடைய தங்கச்சியா? என்ன பிரச்சனை? இல்ல கர்நாடக அரசியல்ல நீர்வளத்துறையினுடைய அமைச்சரா இருக்காங்களா த்ரிஷா? த்ரிஷாவுக்கும் காவிரி பிரச்சனைக்கும் விவசாயிகள் உரிமைக்கும் திமுகவுடைய மேடைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாத இடத்துல உன் உடன்பிறப்புகள் எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. அந்த உடன்பிறப்புகள் ரெண்டு, நான் ஒரு நடிகை பத்தி பேரை சொல்லணும், இவர் அதற்கு ரியாக்ட் பண்றார்.